ரைஸ் சாப்பிட்டாலும் வெயிட்டே போடக்கூடாதுப்பா அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 4 to 5 பல்லு பூண்டு வந்து நான் சேர்த்துருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. அது கூட ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், கேரட் அண்ட் பீன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா குக் ஆகுற வரைக்கும் நல்லாவே இதை வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வந்து வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம இதுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோ ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த ரைஸ்க்கும் ஏற்ற சால்ட் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட நான் ஒரு எக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 எக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த பேன்லேயே இது காய்கறியும் சேர்த்து அது கூடவே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தனியாக முட்டையை வதக்கி கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்காக. இது கூட ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் நான் இது கூட ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே ரைஸும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். வீட்டில் வடித்த சாதம் வந்து நிறைய மீந்துடுச்சு, அதனால நான் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸாக இதை ரெடி பண்ணிட்டேன். நிறையவே வெஜிடபிள்ஸும் எக்கும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் வந்து கொஞ்சம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெயிட்லெஸ் ஜேர்னில இருக்கீங்க ஆர் வெயிட்லெஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் ரைஸை மிஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். நிறைய வெஜிடபிள்ஸ் எக்கு கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரைஸ் போச்சு நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் ஏறவே ஏறாது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.